நாட்டு நண்டுக்கும் இப்படி பிடிக்கணும் சேர்ந்த நண்டு சுவை பழைய சோத்துக்கு நாட்டு நண்டுக்கும் ருசி அதிகங்க மக்களே ருசி அதிகங்க நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது தான் கஷ்டம். இது எப்படி இருக்கு என்னோட பொண்டாட்டி, இது செவையா இருக்கு என்னோட புருஷா. ஆமா, இது அந்தோணி தாசனின் அசைவ சமையல். ஹலோ மக்களே, என்னடா சவுண்டு மட்டும் வருது, ஆளை காணான்னு பார்க்குறீங்களா? இப்போ வருவோம் பாருங்க. பார்த்தீங்களா என்னன்னா வேட்டைக்கு போகிறோம். என்ன வேட்டைக்கு? வயல் நண்டு வேட்டைக்கு. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வயல் நண்டு கிரேவி. அதை நண்டு பிடிக்கிறதுக்காக தான் இப்போ ஆயுதத்தோட நானும் எனது நண்பர் குமாரும் கிளம்பிட்டோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நண்டு பிடிக்க போகும்போது நைட் நேரத்தில் போகிறோம். அதனால் ஒத்தையில் போக முடியாது. ஒரு ஆள் டார்ச் பிடிக்கணும், ஒரு ஆள் காட்டுங்க குடம், இந்த மாதிரி குடம் வச்சுருப்போம். இந்த குடத்தை வச்சு தான் நாங்கள் நண்டு பிடிக்க முடியும். ஏன்னா அப்போ தான் நண்டு ஏறி வராது, உள்ளரே கிடக்கும். இப்போ நாங்கள் நண்டு பிடிக்க போகிறோம். கண்டிப்பாக பிடிச்சிட்டு காலையில் அதை உங்களுக்கு சமைச்சு உங்களுக்கு நாங்கள் அதோட டேஸ்ட்டை சொல்லுவோம். போகலாமா? வாங்க. இப்படி தான் தேடணும். இந்த பாருங்க, அப்பா குட்டி நண்டு. ஏன்னா மொதல் வேட்டை பார்த்தியலா, மொதல் வேட்டை பிடிக்கணும்ல. இப்படியே போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு இரவு நேரத்தில் இந்த நண்டை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றலை வச்சு நாங்கள் சுற்றினா தான் ஒரு 2 கிலோ நண்டாச்சும் பிடிக்க முடியும். சில இடத்துல ஒரே இடத்துல கிடச்சிடும், ஆனால் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம், ரேரு. தேடி போகிறோம், பார்ப்போம், பிடிச்சிட்டு வரேன். பார்த்தீங்களா, இதெல்லாம் குட்டி நண்டு. குமார், இந்த பாருங்க நண்டு, செம்ம நண்டு. பார்த்துக்குங்க, இந்த பாருங்க, இந்த போது பாருங்க, இப்படி தான் வரும் நண்டு. இதை போய் நாங்கள் இப்படி பிடிக்கணும். புரியுதா? சரிங்களா? இந்த நண்டுலாம் பகலில் பிடிக்க முடியாது, ஏன்னா பொந்து உள்ளர ஓடிடும். நான் இரவு நேரத்தில் தான் இந்த டார்ச் லைட் வெளிச்சத்துக்கு வெளியில் மேய்ச்சலுக்கு வரும். அப்போ தான் இது மாதிரி நண்டை பிடிக்க முடியும், பெரிய பெரிய நண்டுகள்லாம். முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த நண்டு, நத்தை, எலி இது எல்லாமே விவசாயிகளுக்கு தோழன். இந்த நண்டு, நத்தை என்ன செய்யணும்னா, அந்த விளையிற பயிருக்கு அடியில் போய் மண்ணுகளை லூஸ் பண்ணிவிடும். இப்போ மண்புழு எப்படி விவசாயிகள் தோழனோ அதே மாதிரி இது எல்லாமே நம்ம என்றைக்கு உரம் போட்டு சாப்பிட ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து நண்டு, நத்தை எல்லாமே அருவிக்கிட்டு வருது. ஆனால் இப்போ இந்த நண்டு, நத்தையாக இருக்கட்டும், நிறைய விவசாயிகளுக்கு இது கை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப கஷ்டமான நேரம். இந்த லாக்டவுன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இதை பிடிச்சி 10 நண்டு 100 ரூபா, 10 நத்தை 100 ரூபா அப்படிலாம் போய் அவங்க குடும்ப கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு ஒரு உதவியாக இருந்தது. நம்ம ரொம்ப கஷ்டம். நம்ம நாட்டு உணவுலாம் பிடிக்கணும் அப்படின்னா ரிஸ்க் எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. இது ஒரு ஹேபிட். ஏன்னா எத்தனை நாள் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு தெரியாது. நான் சினிமாவெல்லாம் இங்கே முடிச்சுட்டு இங்கே தஞ்சாவூர் வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் என்னோடய தனிமையிலே நான் திரிவேன். மக்கள் மண்ணோடையும் மரபோடையும் தனியாக திரிவேன். அப்படி பேக்கில் இப்போ பிடிச்சோம் ஒரு நண்டு, பெரிய நண்டு. அதை விட ஒரு பெரிய நண்டு வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்குது. குமார், குட்டி நண்டு இது பாருங்க. இந்த இரவு நேரத்தில் நம்மளுக்கு அந்த மியூசிக்கோட இதே ஒரு பெரிய மியூசிக்கு. நான் இந்த வேளையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். குறிப்பாக இந்த பதிவு என்னுடைய நண்பர்கள், என் தமிழ் சமூக இளைஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வேண்டுகோள் என்னென்னா, இப்போ நான் பார்க்குறேன் அவ்வளோ பிளாஸ்டிக் கப்பு இருக்குது, சரக்கு பாட்டில், பீர் பாட்டில் இருக்குது, பிராந்தி பாட்டில் இருக்குது. இது எல்லாமே விளைநிலத்தில் போட்டிருக்கிறீங்க, சில இடத்துல உடஞ்சி கிடக்கு. அப்போ அந்த வயக்காட்டில் வேலை பார்க்குற விவசாயிகளுக்கு காலில் தானே அது பாதிப்பை தரும். அதனால் அந்த மாதிரி பழக்க வழக்கங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க. ஏன்னா ஏற்கனவே பிளாஸ்டிக் மக்காத கழிவுன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பூமி, நம்ம இதுலேயும் பிளாஸ்டிக் கழிவுகளை போட்டு நம்ம வேஸ்ட்டு பண்ணோம்னா நம்ம எப்படி நம்ம அடுத்த தலைமுறை வாழும், எப்படி நம்ம மனித இனம் வாழும், அதை மனசில் வச்சுக்கிறங்க. சரக்கு அடிங்க, என்ன வேணாலும் செய்ய, சந்தோஷமாக இருங்க. ஆனால் அது நம்ம இயற்கைக்கும் மற்றவங்களுக்கும் பாதிப்பில்லாத அளவுக்கு இருந்துக்குங்க அப்படின்னு நான் ஒரு வேண்டுகோள் விட்டுக்கிறேன். உங்கள் நண்பன்
சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் நானும் மண்ணின் கலைஞன், இந்த தமிழ் பிரஜை அப்படிங்கிறதுனால என் நாடு நல்லா இருக்கணும், என் விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்க. போகிறேன். நெருக்கி பிடிச்சிருக்கிறோம். ஒரு 1.5 கிலோ போல். எப்படி இருந்தாலும் விடியறதுக்குள்ள பிடிச்சிருவோம். பார்த்துங்க. இப்போ நைட்டு பிடிச்சிட்டு வந்த நண்டை வந்து இப்போ உடைக்க போகிறேன். இதுக்கு பேர் நண்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், போட்டுச்சுன்னா அவ்வளோதான், காலு கையெல்லாம் துண்டாயிடும். அப்படியே இதை பாருங்கள், நண்டைங்களை தான் பிடிக்கணும், வயல் நண்டை. எந்த நண்டாக இருந்தாலுமே இப்படி பிடிச்சோம்னா அதால் நகர முடியாது நம்மளுக்கு. இப்போ போட போகிறேன். சில பேர் காலை எடுப்பாங்க, சில பேர் காலை எடுக்காமல் கூட அதோட வச்சு பண்ணிடுறாங்க. நம்ம ஸ்டைல் வந்து அவ்வளோதான். இதான் நண்டு சுத்தம் பண்ணுற முறை. இந்த இடத்துல தான் அதோடய அழுக்குகளாக இருக்கும். இப்போ எடுத்துட்டோம்னா சரியாக போச்சு. நண்டை சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே என்னோடய அசிஸ்டண்ட் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதில் நாங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, சீரகம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான். ஆமாம், ஓரளவுக்கு இப்படி இப்படியா இது எப்படி அதே மாதிரி சேர்த்துறேன். அரைச்சிட்டு நல்ல வேலை கரெக்டாக பூண்டு எத்தனை வச்சுருக்கேன், எத்தனை பல், 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ பூண்டு ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாம் ரெடி. இப்போ மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சமைக்க போகிறோம். பாருங்கள், சட்டியை வச்சாச்சு. தேவையான அளவு நல்லெண்ணெய். நாட்டு நண்டுக்கும் நல்ல எண்ணெய்க்கும் சேர்ந்த நண்டு சுவை. நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி. தேவையான அளவு கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு. நல்லா பொரிஞ்சிருச்சு கடுகு. கருவேப்பிலையை போடுறேன். கருவேப்பிலை அந்த பச்சை நிறம் மாறிடுச்சு. இப்படி அசிஸ்டண்ட் வேலையை கரெக்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் 1/4 கிலோ. அதே மாதிரி இந்த வெங்காயம் வந்து அதோட பச்சைத்தன்மை மாறி ஒரே பொன்னிறமாக வந்து இந்த மாதிரி ஆகணும். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் வந்து சரியாக குக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். தக்காளி ஒரு 1/4 கிலோ நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அப்படி வெங்காயமும் தக்காளியும் இந்த தாளிப்பில் சேர்ந்து கொதிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தேவையான உப்பு, இந்த தக்காளி வந்து அந்த தோல் தனியாக அதில் உள்ள அந்த சாறு தனியாக பிரியும். அது வரைக்கும் அது வந்து தக்காளியை வந்து ஓரளவுக்கு இது பண்ணிக்கணும். இல்லைன்னா அப்படியே கரையாமல் முழுசாக கிடக்கும். மிளகாய் பொடி எடு. மிளகாய் தூள் ஒரு 1/2 தேக்கரண்டி. மல்லித்தூள் எடு. மிளகாத்தூள் போட்டுட்டேன். அதோட மல்லித்தூள் 1 தேக்கரண்டி அளவு. எப்போவுமே வந்து மிளகாத்தூள் தேவையான அளவு இருக்கணும். மல்லி எப்போவுமே நிறையா தான் போடுவாங்க, ஏன்னா அப்போ தான் சாந்து கொஞ்சம் நிறையா கொடுக்கும். அதே மாதிரி மஞ்சத்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவு.
இப்போது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். நண்டை போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். ஒரு அரை செம்பு. பாருங்கள் கலரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கள் ரீத்தா கூட இப்படி சமைக்காது, பார்த்துக்குறங்க. அதாவது இதில் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, ரொம்ப அறிவு வர்ற உணவு முறைகளில் இதுவும் ஒன்று. ஏன் அப்படின்னா விளைநிலங்கள்லாம் வந்து வீடுகளாகிட்டு இருக்கிறதுனால நிறையா விளைநிலங்களில் வாழக்கூடிய இந்த மாதிரி ஒரு நாட்டு உணவுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் மறைஞ்சு போய்கிட்டு இருக்குது. நண்டு, நத்தை. முன்னாடிலாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா வயக்காட்டுக்குள்ளே தண்ணியும் கிடக்கும், அதுக்குள்ளே நண்டு நத்தையும் கிடக்கும், அதுக்குள்ளே கெளுத்தி மீன் கிடக்கும், கெண்டை குஞ்சு மீனெல்லாம் அதுக்குள்ளே வயல்களே கிடக்கும். அவள் இப்போ வந்து இந்த உரங்கள் அதிகமாக யூஸ் பண்ணி இவங்க எல்லாமே விளைச்சல் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நண்டு நத்தை எல்லாம் இறந்து போயிடுது. உணவு சங்கிலியில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு மசாலையெல்லாம் போட்டு கிண்டி ஓரளவுக்கு செட் ஆக்கியாச்சு. இது மேலே வந்து ஒரு ஸ்பூன் சீரகம், மிளகு, 10 பூண்டு பல் எல்லாத்தையும் நசுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாசத்துக்காகவும் ஒரு ருசிக்காகவும் நல்ல ஒரு காரத்தன்மை இருக்கிறதுக்காகவும் இந்த இதை இதில் சேர்க்குறோம். பார்த்துங்க நல்ல இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு முழு நெல்லிக்காய் அளவுக்குள்ள புளியை கரைச்சி அதில் வந்து ஊற்றுவாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டை தரும். கெட்டு போகாமல் 2-3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். பழைய சோத்துக்கு நாட்டு நண்டுக்கும் ருசி அதிகங்க மக்களே, ருசி அதிக. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா எந்த சாப்பாடாக இருந்தாலும் உடனே சமைச்சிடலாம். ஆனால் பழைய சோறு மட்டும் ஒரு நாள் காத்திருக்கணும். நல்லா பார்த்துங்க. முதல் நாளில் சமைச்சு அதை நைட்டு தண்ணியில் போட்டு காலையில் எந்திரிச்சாதான் பழைய சோறு கிடைக்கும். அந்த பழைய சோத்துக்கும் இந்த நண்டு குழம்புக்கும் அப்படி தான் இருக்கும். உடம்புக்கும் சூப்பராக இருக்கும். இது நண்டுங்கிறதுனால கொஞ்சம் ரப்பாக இருக்கக்கூடிய ஐட்டம். அதனால் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா எரியட்டும். பார்ப்போம். திறக்க போகிறோம், பார்த்துக்கிறோங்க. நல்லா செம்மையாக இருக்குது. வாடையும் பக்காவாக இருக்குது. ஓரளவுக்கு கிரேவி செம்மையாகிருச்சு. இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லாஸ்ட்டில் வந்து ஊற்றவா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாந்தோட வைக்கிறேன். இது எப்படி இருக்கு என்னோட பொண்டாட்டி, இது செமையா இருக்கு என்னோட புருஷா. ஆமாம், இந்த மாதிரி அன்பை பரிமாறதை விட என்ன ஒரு சந்தோஷம் இருக்குது சொல்லுங்கள். எதுலேயுமே கிடையாது. ஒரு அழகான சமையல், அதுவும் ஒரு நாட்டு நண்டு சமையல், வயக்காட்டு நண்டு. சாப்பிடு. சூப்பராக இருக்கு நினைக்கிறேன். சாப்பிடும்போது எனக்கு எச்சி வருது. இந்தா செமையாக இருக்குங்க. அடடா, இது சாப்பிட்றது ஒரு பெரிய கலை. அதெல்லாம் வந்து இன்னும் 10 எபிசோடு வேணும். ஒன்று எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. சூப்பராக இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அருவி வர்ற உயிரினங்கள், இந்த உயிரினங்கள் கூட இப்போக்கி உள்ள விவசாயிகளுக்கு உதவியாக இருக்குது. எப்படின்னா இப்போ இந்த ஒரு நண்டு வந்து வயல் நண்டு 10 நண்டு வச்சு 100 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த விவசாயிகளுடைய கஷ்டத்தை, வறுமையை போக்குறதுக்கு உதவியாக இருக்குது. ஆனால் இந்த விவசாயிகளை யார் காப்பாற்ற போகிறாங்க? விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் நம்ம விவசாயிகளுக்கு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு நம்புகிறோம். ஒரு ருசியான நாட்டு நண்டு கிரேவி டேஸ்ட்டு பார்த்தாச்சு. செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம், அடுத்து இன்னொரு பதிவில் இன்னொரு வெரைட்டிஸை சமைச்சு காட்ட போகிறோம். அதையும் பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அந்தோணி தாசன்.
ரீதா இது உங்களோட சேனல்.